Hi friends, so welcome back to our channel again. இன்னைக்கு வந்து இந்த ஒரு நல்ல ஒரு ஈவினிங். ஸோ இந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ லாஸ்ட் வீடியோ ஆஃப் அவர் சேனல் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் இது வந்து சொல்கிறது வந்து எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து லாஸ்ட் வீடியோ அப்படின்றது வந்து முதல்ல நீங்கள் ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து 2020, அதாவது வந்து இந்த வருஷத்தில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுற கடைசி வீடியோ. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட கடைசி நாள் வந்து இன்றைக்கி தான். ஸோ 31st டிசம்பர் அப்படின்றது. நான் எதுக்காக வந்து இதை வந்து இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சு யூடியூப்பில் வந்து நம்ம சேனலும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலைமைக்கு வந்துக்கான ஒரு இயர் ஒரு டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இயர் தான் வந்து கரெக்டாக அமைஞ்சுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேவா? ஸோ 2020க்கு முன்னாடி, அதாவது வந்து எக்ஸாக்டாக இதே நாளில் ஒரு 1 இயர் பேக் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சேனலில் வந்து நான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், பட் கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணல. பட் இதே நாள் போன வருஷம் 2019 பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ வீடியோஸ் வந்து எப்போதும் போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு A4 ஷீட்டில் நோட்ஸ் மாதிரி எழுதி நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பேன், அதாவது வந்து டீச் பண்ணுவேன். ஸோ டீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நியூ இயர் விஷ் வந்து பண்ணேன் நான். அதாவது வந்து ஜஸ்ட் என்னோட வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும் எல்லாருக்கும். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு அப்புறம் வந்து நாமளும் வந்து கேமரா முன்னாடி வந்து பேசி நிறைய வந்து எடிட்டிங்லாம் பண்ணி ஓரளவுக்கு வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோட வந்து கொஞ்ச நாளாகவே வந்து நம்ம அந்த மாதிரி போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த ஒரு 1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே நாளில் ஸோ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நல்ல ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான சேனல் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 லேக்கே வந்து ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. பட் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான எடிட்டிங் பண்ணுவாங்க, பயங்கரமான கண்டென்ட் குவாலிட்டி வந்து நிறைய இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக ஜென்ரல் டாபிக்ஸ், அவங்க வந்து என்டர்டைன்மெண்ட், மியூசிக் இந்த மாதிரி போகக்கூடிய காரணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். நாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஜுகேஷன் சேனல் அப்படிங்கிற கேட்டகரியில் வரோம். அந்த எஜுகேஷன் சேனலுக்கு கீழே வந்து இன்ஜினியரிங் அப்படிங்கிற கேட்டகரியில் வரோம். இன்ஜினியரிங்க்கும் கீழே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கும் கீழே பார்த்தீங்கன்னா தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம வந்துடும். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நாம தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்ல வந்து லாஸ்ட் கேட்டகரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேட்ச் வந்து 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி போகிறாங்க. ஸோ அந்த பேட்ச் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது சம்மந்தமான வீடியோஸ் வந்து பார்ப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் பண்ணுறதுனால வந்து நம்ம தமிழ் சம்மந்தமான நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. கரெக்டாக? ஸோ அவங்களுமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரிலேட்டடான சேனல்ஸ் தான் போய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு மெமரிஸ், நிறைய ஒரு கோல்டன் மெமரிஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கிறதுக்காக அந்த வீடியோ வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா? அதனால் வந்து ரொம்ப வளவலன்னு பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். அதுக்கான காரணம் என்னென்னா வந்து ஜஸ்ட் நம்ம அந்தளவுக்கு வந்து நம்ம ஓரளவு நம்ம டெவலப் ஆகிருக்கோம் இல்லையா யூடியூப்பில். ஸோ அதுக்காக வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் வீடியோவாக இருக்கும் அண்ட் கோல்டன் மெமரிஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணுற வீடியோஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதே டயத்தில் ஒரு 1 இயர் பேக் போனீங்க அப்படின்னு சொன்னால் 2019, ஸோ நவம்பர் டிசம்பரில் இருந்தால் அந்த டயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து வீடியோஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 வீடியோ 3 வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ண மாட்டேன். பட் அப்போ எனக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ நல்லா எனக்கு வந்து ஒரு மூமெண்ட் வந்து ஞாபகம் இருக்குது. ஸோ DSP அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்னு ஒரு பேப்பர் இருக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப டஃப்பான பேப்பர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில். அந்த பேப்பர் வந்து எனக்கு நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி காலையில் தான் நான் வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். 2 நாள் டைம் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்து நான் படிக்கல, 2ஆம் நாள் வந்து படிச்சுட்டு இருக்கேன். ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்னோட பேஷன் வந்து என் கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. அதாவது வந்து வீடியோவில் வந்து பேசணும், ஒரு வீடியோ போஸ்ட் எடுத்து வந்து நம்ம வந்து க்ளவுடில் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து வருது. க்ளவுட்னா வேறு நினச்சிக்காதீங்க, ஜஸ்ட் நம்ம வந்து இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மறுபடியும் ஒரு தாட் எனக்கு வருது. அப்படியே என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் DSP வந்து அப்படியே படிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப டஃபான சப்ஜெக்ட், நம்ம கண்டிப்பாக படிச்சே ஆகணும், இல்லைனா வந்து ஈஸியாக வந்து அரியர் வாங்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து அதுதான். ஸோ டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர் அப்படின்னா சொல்லி சும்மா கலாய்ச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேஷன் கண்ணு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கெலாம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நான் அப்படியே வந்து என்னோட வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு கண்டென்ட் வந்து ரெடியாக இருந்துச்சு. ஸோ அந்த கண்டென்ட்டை வச்சேன், என்னோட கேமரா ஆன் பண்ணி நான் அப்படியே வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணேன். அன்றைக்கி பண்ணவே 2 வீடியோ போஸ்ட் பண்ணேன், நல்லா ஞாபகம் இருக்குது. அடுத்த நாள் DSP எக்ஸாமு, பட் நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் வீடியோ. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த ஒரு வீடியோ என்னோட எப்படி சொல்கிறதா என்னோட உழைப்பை போட்டு வீடியோ எடுத்து நம்ம க்ளவுடில் போஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்டர்நெட்டில் வந்து ஷேர் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு டிஜிட்டல் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டலைஸ்டான ஒரு லைஃப். இப்போ நம்ம எல்லாருமே வந்து டிஜிட்டல் வேர்ல்டு தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் நானும் வந்து ஒரு ஆளாக இருக்கணும் யூடியூப்பில் அப்படின்றது ரொம்ப பிடிச்சிருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டயத்தில் தான் வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது, அதெல்லாம் கூட பார்க்காம எடுத்து தொடர்ந்து வந்து வீடியோஸாக வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 6 to 7 months பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் கூட விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக அப்படியே வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1000 கம்பேர் பண்ணும்போது அடுத்த உள்ள 1000லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்து இப்படி ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஸோ அப்போ உள்ள ஸ்லோ அப்படிங்கிறது வந்து இப்போ இல்லை, கொஞ்சம் நல்லாவே வந்து நல்லா நம்ம ஆக்சிலேட் ஆகி போயிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1730+ சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். இதே 1 இயர் பேக்கில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 50 சப்ஸ்கிரைபர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 100 சப்ஸ்கிரைபர் கூட அடிக்கல அப்போ.
ஸோ கிட்டத்தட்ட 100வது வீடியோ 101வது வீடியோ போஸ்ட் பண்ணும்போது தான் 100 சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு வராங்க. அதுக்கான காரணம் எல்லாருமே தெரியும். ஜஸ்ட் வந்து தமிழில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தமாக நம்ம வந்து எஜுகேஷன் சம்மந்தமாக பண்ணும்போது வந்து அதோட இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதோட மவுஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் கரெக்டாக. பட் இருந்தாலும் வந்து தனிப்பட்ட முறையில் நாம் வந்து நம்மளும் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு இதை பண்ணணும், தமிழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எனக்கு இருந்தது. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணியிருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழில் பேசுறதுக்கு ரொம்ப நன்றி, தமிழில் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன், எனக்கு புரியலை, இங்கிலீஷில் பார்த்தப்போ புரியல, தமிழில் பார்த்தது கூட புரியல, ஆனால் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஈஸியாக புரிஞ்சுது அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். அண்ட் ஸ்டார்டிங்கில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து மலையாளம் யூடியூப் சேனல் வச்சிருக்க ஒருத்தர் வந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். அதாவது வந்து கீப் கோயிங் ப்ரோ, வில் சப்போர்ட் யூ அப்படிலாம் சொல்லி சொன்னார். நீங்கள் மலையாளமாக நான் வந்து கேட்டேன், அவரும் ஆமாம் மலையாளம் தான் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணேன். ஸோ அவரு கூட தமிழ் வீடியோஸ் பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைக்ஸ், உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், உங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து என்ன வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து யூடியூப் வந்து எடுத்துகிட்டு வந்துச்சு. ஓகேவா? ஸோ என்ன நீ வந்து ஒரு 1700 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மேபி நினைக்கலாம். பட் நான் கேள்விப்பட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நான் பட்ட கஷ்டத்தை வந்து நான் வந்து இப்போ அப்படியே மறந்துட்டேன் எல்லாமே இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம். பட் அவங்க படுற கஷ்டம், அதாவது வந்து அவங்க வந்து 500 கூட இன்னும் வராமல் வந்து ஸ்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு புரியுது எவ்வளோ கஷ்டம், அது வந்து எவ்வளோ தாண்டி வரணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் வந்து என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த லெவலுக்கு வந்து வரணும். அதுவும் வந்து இந்த ஒரு கண்டென்ட் வந்து இல்லாமல் இந்த ஒரு தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டஃப்பான விஷயம். முதல்ல வந்து கன்சிஸ்டண்டாக போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். கடந்த ஒரு 3-4 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கன்சிஸ்டன்சி இல்லை. அதுக்கான காரணம் வந்து காலேஜ் டேஸ் ரொம்ப இருந்துச்சு, எக்ஸாம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிஸ்டன்சியை விட்டாச்சு. பட் இருந்தாலும் 2020 எப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னையோட முடியுது. இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ ஆஃப் திஸ் இயர். இந்த வருஷம் வந்து கன்சிஸ்டண்டாக போஸ்ட் பண்ணேன். நான் சத்தியமாக நான் கனவுலையும் நினைக்கல இந்த மாதிரி வந்து யூடியூப்ல வந்து நான் வந்து வீடியோ எடுப்பேன், நான் வந்து கேமரா முன்னாடி வந்து பேசுவேன், நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அப்படிலாம் நான் நினைக்கல. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முந்தானத்தான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டெல்லாம் வந்து சொல்லியிருந்தார், நீ வந்து செலிபிரிட்டி ஆகிட்டே அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதில் அப்படிலாம் நம்ம கிடையாது, அந்த அளவுக்குலாம் நம்ம இன்னும் வரல. ஓகேவா? வரதுக்கான சான்சஸ் கிடையவே கிடையாது இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் உள்ள யூடியூப் சேனலாக வச்சு. பட் இருந்தாலும் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் அவ்வளோதான் சொன்னதே கிடையாது. இதுக்கான காரணம் என்னன்னா வந்து இது யாரும் வந்து நம்ம இந்த மாதிரி எஜுகேஷன் சம்மந்தமாக யாரும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க போகிறது கிடையாது. ஸோ பார்க்குறவங்க பாருங்கள். அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப பேஷனாக படிப்பேன். பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் யாருமே வந்து கேட்டுக்க மாட்டாங்க. ஸோ நான் சொல்கிறத கேட்கணும், நான் வந்து பேசணும், அதிகமாக பேசணும், அதாவது வந்து தேவையில்லாத அதிகமாக பேசணும், நிறைய பேருக்கு வந்து நாலேஜை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும், அதாவது நாலேஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு வந்து எப்போவுமே வந்து ரொம்ப அதிகமாகவே உண்டு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே வந்து கேட்கல முதல்ல. ஸோ அப்போ அன்னைக்கு கிட்டத்தட்ட 1 இயர் முன்னாடி, அதாவது வந்து அந்த அக்டோபர் அந்த சமயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன். ஸோ நான் சொன்னதை நீங்கள் யாரும் கேட்கல, அது வந்து உங்கள் தப்பு கிடையாது. ஓகேவா? நீங்கள் வந்து அது உங்கள் இன்ட்ரெஸ்ட், நீங்கள் வந்து வேறு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் நான் சொன்னதை நீங்கள் கேட்க யாரும் தயாரில்லை, நான் சொன்னதை கேட்கறதுக்கான ஒரு இடமும் இது கிடையாது. ஸோ நான் சொன்னதை யார் கேட்க தயாராக இருக்காங்களோ, என்னை நம்பி யார் வராங்களோ அவங்களுக்காக நான் பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் வந்து நான் கண்டினியூஸாக வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஓகேவா? யூடியூப் வந்து நான் பிளான் பண்ணி இறங்கல ஆக்சுவலாக. ஸோ 2019 வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம், ஓகேவா, ஜூன் மாதம் கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து சும்மா யதார்த்தமாக அன்றைக்கி வந்து யூனிவர்சிட்டி லேப் முடிச்சுட்டு வந்திருந்தேன். ஓகேவா? லேப் முடிச்சதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் வந்து எனக்கு வந்து வைவாவில் கேட்டாங்க லேபில். ஸோ அப்போ வந்து அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சப்ஜெக்ட். மோட்டார்ஸ் அண்ட் ஜென்ரேட்டர்ஸை பற்றி ஃபர்தர் நான் நிறைய வந்து படிச்சுட்டே இருந்தேன். அப்போலாம் இப்போ கூட அப்பப்போ எடுத்து நிறைய ரெஃபர் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அப்போலாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து மெயினாக வந்து இவ்வளோ வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண வச்சுது. நம்ம சேனலே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் அதிகமாகவே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன், மோட்டார் ஜென்ரேட்டர்ஸ் பற்றி. ஸோ அதை பற்றி ஒரு கான்செப்ட் வந்து அப்லோட் பண்ணேன் யூடியூப்பில். ஸோ ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணார். அப்போ ஒரு சப்ஸ்கிரைபர், அவர் தான் முதல் சப்ஸ்கிரைபர். அவர் வந்து சூப்பர் ப்ரோ, கண்டினியூஸாக போடுங்க, கீப் கோயிங் ப்ரோ, நீங்கள் வந்து எனக்கு அந்த கான்செப்ட் போடுங்க, எனக்கு இந்த ஒரு கான்செப்ட் எனக்கு புரியல, இதை போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவங்களாம் வந்து கொஞ்சமாக லைக் பண்ணி கொஞ்சமாக கமெண்ட் பண்ணி ஒருத்தர் வந்தாங்க, அடுத்து 2 பேர் வந்தாங்க, அடுத்து 3 பேர் வந்தாங்க. இப்படி ஒன்றா வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து 1700க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறது வந்து சத்தியமாக நம்ப முடியாத விஷயமா இருக்குது. ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. எனக்கு நினைக்கவே இல்லை இவ்வளோதான் வருவேன்னு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, கோடான கோடி நன்றிகள் வந்து கண்டிப்பாக வந்து என்னோட ஃபாலோவர்ஸ், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவில் சும்மா ஒரு சில்லான ஒரு ஸ்பீச்சாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சும்மா ஃப்ரீயாக பேசிட்டு இருந்தேன். ஓகேவா? சும்மா வளவலன்னு பேசின மாதிரி இருந்திருக்குமா என்னவோ எனக்கு தெரியல. பட் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னு அதை சொல்லிட்டேன். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது 2021. ஸோ புது வருஷம் ஆரம்பிக்குது. ஸோ 2020 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொரோனா, சைக்ளோன்ஸு, நிறைய விதமான எதிர்பார்க்காத நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தாண்டி வந்துட்டோம். ஸோ அட்லீஸ்ட் 2020 வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நான் வந்து ஆல்மைட்டி கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நல்லா இருக்குங்கிறத நம்புவோம், கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதையும் நினச்சிக்குவோம். ஓகேவா? ஸோ லெட் ஆல் ஃபர்கெட். ஸோ என் லைஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இயரில் வந்து
நிறைய டிஸ்டர்பன்சஸ் நடந்துச்சு. ஸோ எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. ஓகேவா, இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஷேர் பண்ணக்கூடிய சான்சஸ் கிடைச்சா கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசுவேன். ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து அவ்வளோ பெரிய சக்ஸஸ் பண்ணல, அதை பற்றி பெருமையாக அதை பேசுகிறதுக்கும் அதை பற்றி வந்து நம்ம வந்து ஒரு விஷயமா வந்து நம்ம நினைக்கிறதுக்கும் இப்போதைக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை பற்றி பேசுவேன். ஸோ அதெல்லாம் வந்து தாண்டி வந்தாச்சு. அந்த இன்சிடென்ட் வந்து நடந்தது வந்து 2020 தான் நடந்துச்சு. ஓகேவா, ஸோ 2020 அது நடந்துச்சு. லெட்ஸ் ஓகே, இட் ஆல் பி லெட் இட் பி, அவ்வளோதான். ஸோ அது வந்து இட்ஸ் லைக் எ பேட் மெமரி, இட்ஸ் அ பேட் ட்ரீம், அவ்வளோதான். ஸோ வந்து ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. வழக்கமாக சொல்கிற மாதிரி தான், நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக போங்க, ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் வந்து நீங்கள் அங்கேயும் சொல்லிகிட்டே இருக்கலாம், நான் அங்கேயும் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா, ஸோ 2021 வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ரெசல்யூஷன் நமக்கு நிறைய இருக்கும் கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன்னா, முடிஞ்ச அளவுக்கு இதை விட வந்து ஹை குவாலிட்டியான கண்டென்ட்டாகவும் அதே நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக வந்து நிறைய வீடியோஸும் போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கான ஹெல்ப் வந்து நீங்களும் பண்ணணும். ஓகேவா, அதுக்கான எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணிட்டே இருங்க, என்ன மாதிரி டாபிக் போடலாம் அப்படின்றத. நீங்கள் நிறைய டாபிக் சஜஸ்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த 3 நாள் 4 நாளுக்கு ஒரு தடவை ஒரு டாபிக் வேணால் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் வந்து நம்ம அப்போ அந்த டைமிங் வந்து சரியில்லைன்னா நம்ம அதையும் போஸ்ட் பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே, அது வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் தாட்ஸை நீங்கள் லீவ் பண்ணிட்டே தான் கண்டிப்பாக நான் வந்து அதை வந்து கன்சிடரேஷனுக்குள்ளே எடுத்துப்பேன். சரிங்களா, ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து let it be the last video of 2020. So see you guys in the next video. Let it be a good year. So அடுத்த வருஷம் கண்டிப்பாக சந்திக்கிறேன் இன்னொரு இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவோட. So see you guys in the next video. Until then, bye, cheers, and thank you so much for watching.